உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி எஸ்ஐபி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஆப்பில் ஸ்டார்ட் பண்ணணுமா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போய் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்ற கொஷின் இருக்குது. ஸோ டேரெக்டாக போகலாமா ரெகுலராக போகலாமா சார்? விஷயம் தெரியும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போகலாம். ஒரு 100 ரூபீஸ்லேருந்தே நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மாதம் ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் கட்டுற மாதிரி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இசிஎஸ் போட்டுருவீங்க. ஆட்டோமேட்டிக்காக 1ஆம் தேதியோ 28 நாள் ஏதோ ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டுக்கு பணம் போயிடும். ஸோ இதுதான் சிம்பிள் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்தே மொபைல் ஆப்லேயே போட்டுட்டு வாட்ஸ்அப்லேயே வந்து உங்கள் ஸ்டேட்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ அதனால் தைரியமாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லுவேன். ஸோ இப்போ இந்த டேரக்ட்டுக்கும் ரெகுலருக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குமா சார்? கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் டேரெக்ட் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 1%னா ரெகுலரில் பண்ணிங்கன்னா 1.5%. ஒரு 50 வயசில் ஆரம்பிக்கிற பர்சனுக்கு வந்து அதிக ரிஸ்க் எடுங்கன்னு சொல்ல மாட்டோம். அப்போ தான் ஒரு 3000 ஆரம்பிக்கிறாருன்னா மேபி ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7-8 வருஷத்துலேருந்து 10 வருஷம் இருக்குது. ஸோ ஃப்ளெக்ஸி கேப் மல்டி கேப் மாதிரியான ஃபண்ட்ஸில் ஆரம்பிங்கன்னு சொல்லுவேன். இன்னொன்று ரிட்டையர்மெண்ட்டுக்கும் நான் 1 கோடி சேர்த்துட்டேன்னா இப்போது 1 கோடி சேர்த்து வச்சு ரிட்டையர்மெண்ட் லைஃபு சூப்பராக அனுபவிக்கலாம். பட் 15-20 வருஷம் கழிச்சு அந்த 1 கோடி பத்தாது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி மேபி ஒரு 3 crores 4 crores தேவைப்படும். அப்போ நீங்கள் 3000 பத்தாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 years once 3 years once 3000ன்றது ஒரு 10-12,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் பியூர்லி ஃபார் ரிட்டையர்மெண்ட் பர்பஸ். ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கணேசன் திரு அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ எல்லாருமே வந்து நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸுமே வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி எஸ்ஐபி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஆப்பில் ஸ்டார்ட் பண்ணணுமா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போய் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்ற கொஷின் இருக்குது. ஸோ டேரெக்டாக போகலாமா ரெகுலராக போகலாமா சார்? 2 ஆப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு விஷயம் தெரியும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போகலாம். அதாவது நீங்கள் விஷயம் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இப்போ எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு புரியுது, கிளாரிட்டி இருக்குன்னா தாராளமாக டேரெக்டாக பண்ணலாம். நிறைய ஆன்லைன் ஆப்ஸ் இருக்குது. க்ரோ, அப்புறமா அப்ஸ்டாக்ஸு, ஜீரோதா, காயின் பை ஜீரோதா, இது எல்லாமே வந்து டைரக்ட் பிளாட்ஃபார்ம்ஸு. இந்த டைரக்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு கேஒய்சி ஃபஸ்ட்டு பண்ண சொல்லுவாங்க. அவங்களே வந்து கைட் பண்ணி கேஒய்சி ஆதார் பேன் இருந்தால் அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டு இதெல்லாம் இருந்தால் கேஒய்சிக்கு ஆதார் பேன் போதும். அதுக்கப்புறமா பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் இமீடியட்டாக உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்டை உடனே ஆன்லைனில் உங்கள் மொபைல்லேருந்தே பண்ணிக்க முடியும். ஒரு 100 ரூபீஸ்லேருந்தே நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மாதம் ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் கட்டுற மாதிரி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இசிஎஸ் போட்டுருவீங்க. ஆட்டோமேட்டிக்காக 1ஆம் தேதியோ 28 நாள் ஏதோ ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டுக்கு பணம் போயிடும். ஸோ இதுதான் சிம்பிள் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஒரு 22-23 வயசில் நான் வந்து வேலைக்கு போயிட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் ஒரு பைக் வாங்குறதுக்கு, இல்லை மொபைல் ஒரு 3 இயர்ஸில் பெரிய மொபைல் வாங்குறதுக்கு, ஆர் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ ஈவன் 2000 கோவிடுக்கு முன்னாடி கூட ரொம்பவே கம்மி, ஒரு சில ஆப்ஸ் தான் இருந்தது. பட் லாஸ்ட் 5-6 இயர்ஸில் எக்கச்சக்க ஆப்ஸு, எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அண்ட் லேர்னிங்ஸும் வந்து யூடியூப்ல இருந்து எல்லா சேனல்லையும் வந்து ரொம்பவே அதிகமாக நம்மளே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களாகவே டைரக்ட் பண்ணலாம். எனக்கு புரியுது, டெக்கி, நான் வந்து என்னால் மொபைலில் எல்லா ஆப்ஸும் புரிஞ்சுக்க முடியும். எந்த ஆப்பை நீங்கள் யூசேஜ்னாலும் யூடியூப்பில் போய் க்ரோ ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே வீடியோவே நிறைய பேர் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்ட கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பயம் கிடையாது, ரெகுலேட்டட். எந்த ஆன்லைன் ஆப்ஸ் எடுத்தாலும் நீங்கள் போட போகிற மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஏதோ ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, HDFC, ICICI, இது எல்லாமே ரெகுலேட்டட் பை செபி. ஸோ ஏதோ ஒரு ஃபண்ட் ஹவுஸில் தான் போடுவீங்க. ஸோ அதனால் இந்த ஆப் வந்து ஃப்யூச்சரில் இருக்குமா இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த ஃபண்ட் ஹவுசஸ்லாம் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக இருக்கிறது. இன்கேஸ் இந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து இன்னொரு ஃபண்ட் ஹவுஸ் வாங்கிட்டு உங்கள் கண்டினியூட்டி எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் பணம் போயிடுமா, இந்த ஆப் போச்சுன்னா என்ன ஆகும், அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஆப் மாறுமே தவிர நீங்கள் போட்ட பணம் அப்படியே இருக்கும். டைரெக்டாக நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி போனாலும் சரி, கேம்ஸ் கார்வின்னு சொல்லுவோம், அவங்க அந்த ஆஃபீஸில் போய் கேட்டாலும் இல்லை கால் பண்ணாலும் வாட்ஸ்அப் மூலமாகவும் இப்போ சர்வீஸ் வந்துருச்சு. ஸோ நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்தே மொபைல் ஆப்லேயே போட்டுட்டு வாட்ஸ்அப்லேயே வந்து உங்கள் ஸ்டேட்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ அதனால் தைரியமாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லுவேன். இது டைரெக்டில்.
ரெகுலருக்கு வந்து எனக்கு டைம் இல்ல இருந்தாலும் ஆன்லைன் ஆப் எனக்கு பயமா இருக்கு. இது வரைக்கும் பெருசா யூஸ் பண்ணதில்ல. நெட் பேங்கிங் எனக்கு பயமா இருக்கு. ம். அப்படின்னு சொல்றவங்க ஒரு கமிஷன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸே புடிச்சிட்டு பண்ணுவாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷன். இது வந்து நான் எதுக்கு இன்னொருத்தனுக்கு பணம் தரணும்னு யோசிக்காம, நீங்க வந்து எனி அசெட் கிளாஸ் வந்து இப்போ தங்கம் வாங்குறனாலும் செய்கூலி சேதாரம்னு ஒரு பெர்சன்டேஜ் அதிகமா போடுறாங்க. வீடு விக்கிறது வாங்குறதுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் காசு கட்டுறோம். அஸ் வெல் அஸ் நடுவுல புரோக்கர் கமிஷனும் ம். உண்டு. அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டர் இன்சூரன்ஸ்க்கு மெயினா அது ஈஸியா. எல்ஐசியோ எனி இன்சூரன்ஸ் நீங்க பேங்க்ல போய் எடுத்தாலும் அதுக்கான கமிஷன் எடுத்துக்கிட்டு தான் உங்களுக்கு உங்க பணம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி இன்னொன்னு இந்த எல்லா சொன்ன அசெட் கிளாஸ்லயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கான கமிஷன் இப்போ இன்னும் குறைச்சிட்டாங்க. 0.4 to ம். 0.5% ஆயிருச்சு. இப்ப இன்னும் குறைக்கிறதுக்கு பேப்பர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செபி. ஸோ அரவுண்ட் 0.4 to 0.5 மேல கிடையாது. ஸோ அதனால நீங்க ஸ்டார்ட் பண்ற ₹1000 எஸ்ஐபியோ, ₹2000 எஸ்ஐபிக்கோ நீங்க கட்டக்கூடிய ஒரு சில நூறுகள் தான் முதல் 1 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும். ஸோ நீங்க அத கன்டினியூஸா வச்சுக்கிறதுக்கு, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் குடுக்கறதுக்கு, கேஒய்சி இஷ்யூஸ் இருந்தா பார்த்துக்கிறதுக்கு, இந்த ஃபண்ட் கரெக்ட்டா போகுதா, உங்க மொபைல் ஆப் குடுத்து உங்கள ட்ராக் பண்ண வைக்கிறதுக்கு, மாரி எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து தான் நீங்க குடுக்குற கமிஷன். உங்களுக்கு டென்ஷன் இல்லாம, இப்ப என்னால 1000 போடுறேன், இன்னொரு 3 வருஷத்துல 10,000 போட முடியும். உங்க ஃபினான்ஷியல் கோல்ன்னு அண்ட் ம். அன அனலைஸ் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு, இந்த மாரி ஒரு கைடுன்னு வச்சுக்கலாம். உங்க டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாரு. இல்லன்னா எனக்கு டைரக்ட். இந்த 2 ஆப்ஷன் வந்து ஓப்பன். எனி டிஸ்ட்ரிபியூட்டர் போனாலும் 2மே சொல்லுவாரு. நீங்களாவும் பண்ணிக்கோங்க. இல்ல ம். என்கிட்ட வந்தா நான் இதெல்லாம் பண்ணி தருவேன் அப்படின்னு. ஸோ ஓகே. ஆப்ஷன்ஸ் இஸ் வித் யாரு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பண்ணிக்கலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நான் எதுக்கு போய் டிஸ்ட்ரிபியூட்டர் குடுக்கணும்னு சொல்லிட்டு டைரக்ட்டா வந்து பண்றாங்க. ஸோ இப்ப இந்த டைரக்ட்க்கும் ரெகுலருக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்குமா சார்? கண்டிப்பா இருக்கும். இப்ப நீங்க ம். டைரக்ட் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 1%னா ரெகுலர்ல பண்ணீங்கன்னா 1.5% இருக்கும். இப்ப நீங்க போடுற ₹100 வந்து ₹99 வந்து டைரக்ட் மோட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடும். ரெகுலர்ல பண்ணும்போது ₹98 50 காசு. ஒரு 50 காசு புடிச்சிட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த 50 காசு வந்து நான் ₹100க்கு சொல்றேன். நீங்க ₹1000 போடும்போது அந்த 50 காசு வந்து ஒரு ₹5 வரைக்கும் ம். வரும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஒரு 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சிடரபிள் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அந்த 1/2% வந்து ரிட்டர்ன்ஸ்ல ஒரு 1 to 1.25% வரைக்கும் இருக்கும். இப்ப எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இன்னும் குறைச்சுனா அட்லீஸ்ட் 1% டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த ஓகே. 1% டிஃபரன்ஸ் வந்து நீங்க ₹1,00,00,000 வரைக்கும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா, 1% வந்து கிட்டத்தட்ட ஒரு ₹1,00,000 இருக்கும். அந்த ₹1,00,00,000 சேர்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னா, அந்த 10வது வருஷம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் 10 வருஷமா உங்களுக்கு கன்டினியூஸா ஹேண்ட் ஓவர் பண்ணி பணத்த எடுக்காதீங்க. ஏன்னா நெறைய பேர் பண்ற பெரிய தப்பு, ம். ஒரு 5 வருஷம் ஆச்சு பெரிய பணம் இருக்குன்னா ஒரு இடத்த வாங்கிடுவாங்க. அவ்வளோ பணம் இருக்கு அத எடுத்துட்டு போய் டிராவல் பண்ணலாம், கார் வாங்கலாம், இல்லன்னா ரியல் எஸ்டேட்ல அங்க போடு நீங்க சும்மா தானே பணம் வச்சிருக்கேன்னு நெறைய இன்னமும் பேரண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல உங்கள பிரேக் பண்ண விடாம ஹேண்ட் ஓவர் பண்ணி, இது உங்க ரிட்டயர்மென்ட்க்கான பணம், இல்ல இது வந்து உங்க பசங்க எஜுகேஷனுக்காக சேர்த்து வச்சிருக்கீங்க, பிரேக் பண்ணாதீங்க அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் குடுத்து ஹெல்ப் பண்ணி உங்கள ஸ்டாப் பண்றதுக்காக தான் அந்த ஃபீஸ். ₹1,00,00,000 வச்சிருக்கீங்க. பணம் சேர்த்துட்டீங்கன்னா, உங்களோட இன்கம் அதிகமா இருக்கும். உங்க லைஃப் ஸ்டைல மெயின்டெயின் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கான லைஃப் ரிஸ்க் எல்லாம் புரிய வைக்க வேண்டியிருக்கும். இந்த வேலைக்கு நீங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பே பண்ற ஃபீஸ் வந்து கமிஷனா போகுது. அவ்வளோதான். ஓகே. இத நீங்க ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர்ன்னு ப்ராப்பரா ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் இருப்பாங்க. எப்படி ஒரு ஹெல்த்துக்கு ஒரு டாக்டரோ அந்த மாரி. அவங்களுக்கு ஃபீஸா குடுப்பீங்க. அவங்களுமே வந்து நீங்க ₹1,00,00,000 அசெட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாரி அமௌண்ட் வாங்குவாங்க. ₹1,00,00,000 வந்து 1/2% தான் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பே பண்ண போறது 50,000 தான். உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வைஸ் இங்க 1,00,00,000 இருக்குன்னா, மேபி ஒரு 1.10 இல்ல 1.20க்கு மேல ரிட்டர்ன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு ₹20,00,000 வரைக்கும். நான் சொல்றது ரொம்ப அதிகமாவே சொல்றேன். அந்த அளவுக்கு லாங் டெர்ம்ல தான் இருக்கும். ஷார்ட் டெர்ம்ல ஓகே. ஒரு 5 ம். இயர்ஸ், 10 இயர்ஸ்க்குள்ள நீங்க போடுற பணத்த பொறுத்து பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அந்த நானா என்னால எல்லாம் பண்ணிக்க முடியும் ஆன்லைன்ல. எனக்கு எல்லாமே அனலைஸ் பண்ண டைம் இருக்கு, புரிஞ்சுக்க டைம் இருக்கு அப்படின்னா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நான் பண்ணுவேன். இன்ட்ரெஸ்ட் இல்லாம நெறைய பேருக்கு தெரியல, அதனாலயே நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டா வச்சிருக்கேன். எனக்கு யாரோ கேட்டாங்கன்னு இன்சூரன்ஸ் போட்டுட்டேன் அப்படின்னு நெறைய பேர் இன்னும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அந்த அளவுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதில், இவர்கிட்ட குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 1% தான் டிஃபரன்ஸ் டைரக்ட்டுக்கும், ரெகுலருக்கும். பட் அந்த ரெகுலர் குடுக்குற டிஸ்ட்ரிபியூட்டர் உங்க கேள்வி எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணி, ம். மார்க்கெட் கிராஷ் அப்பவும், மார்க்கெட் ஏறும்போதும் உங்கள கரெக்ட்டா கைட் பண்ணி, நல்ல ஃபண்டுல வச்சு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் குடுத்தாருன்னா, தட்ஸ் த பெஸ்ட் திங் டூ டூன்னு நான் சொல்லுவேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஃபண்ட்ஸ சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணா மந்த்லி சர்டைன் அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஃபண்ட சூஸ் பண்றாங்க. எப்படியோ ஃபண்டமெண்டல் டெக்னிக் எல்லாமே பார்த்துட்டு ஃபண்ட சூஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்ப 3000 மந்த்லி ஒருத்தர் ம். எஸ்ஐபி போடுறாரு. ஸோ ஒரே ஃபண்டா போலாமா? 2, 3 ஃபண்ட் ஸ்விட்ச் பண்ணலாமா சார்? 3ன்றது ஒரு ஃபண்டாவே போடலாம்னு சொல்லுவேன். ஓகே. டூ பிகின் வித் உங்க டைம் லாங் டெர்ம் ஒரு 10 வருஷத்துக்கு மேல போட போறீங்க அப்படின்னா, ஸ்மால் அண்ட் மிட் கேப்பே போடலாம்.
இது எல்லாமே என்னோட வியூ. நிறைய பேருக்கு மாறலாம். அண்ட் ஏன்னா ரிட்டர்ன்ஸ் நல்லாயிருக்கும். ஒரு ரிட்டயர்மெண்ட் பர்பஸ் ஒரு 10 வருஷத்துக்கு மேலனா கண்டிப்பாக ஒன்று ரிட்டயர்மெண்ட் பர்பஸாக இருக்கும். இல்லைனா பசங்களோட எஜுகேஷனுக்காக இருக்கலாம். இல்லைனா பசங்களோட மேரேஜ். இந்த 3 விஷயமே வந்து ஒரு குறைஞ்சது 17, 18 வருஷத்துலேருந்து 25, 30 வருஷம் லாங் டர்ம். ஸோ தாராளமாக ஸ்மால் அண்ட் மிட் கேப் 3000 போடுங்கன்னு சொல்லுவேன். சில பேர் வந்து மேபி ஒரு மிட் கேப் போட்டால் இன்னொன்று வந்து ஒரு ஃப்ளெக்ஸி கேப் போடுங்க. ஸோ தட் காம்பினேஷனாக இருக்கும். பெரிய வாலட்டாலிட்டி இல்லாமல் போர்ட்ஃபோலியோ இருக்கும். பட் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வேணும்னா என்ன கேட்டிங்கன்னா ஸ்மால் கேப் மட்டுமே போடுங்க. இல்லை ஸ்மால் அண்ட் மிட் கேப் போடுங்கன்னு சொல்லுவேன். இது ஒவ்வொரு அட்வைசரும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட எப்படி இருக்குன்றத பொறுத்து அவங்க சொல்லுவாங்க. பட் நம்ம சேனலில் சொல்லும் போது ப்ராப்பராக வெளியில் பேசும்போது காமனாக இருக்கிற விஷயம் தான் சொல்லுவோம். ஒரு 25 வயசில் ஆரம்பிக்கும் போது ஸ்மால் அண்ட் மிட் கேப் போடுங்கன்னு சொல்லலாம். ஒரு 50 வயசில் ஆரம்பிக்கிற பர்சனுக்கு வந்து அதிக ரிஸ்க் எடுங்கன்னு சொல்ல மாட்டோம். அப்போ தான் ஒரு 3000 ஆரம்பிக்கிறாருன்னா மேபி ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7-8 வருஷத்துலேருந்து 10 வருஷம் இருக்குது. ஸோ ஃப்ளெக்ஸி கேப் மல்டி கேப் மாதிரியான ஃபண்ட்ஸில் ஆரம்பிங்கன்னு சொல்லுவோம். ஸோ ஏஜ் பொறுத்து மாறும். ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி சில பேரால் 30,000 போட முடியும் போது ஃபுல் ஈக்விட்டியில் ஸ்மால் அண்ட் மிட் கேப் அந்த மாதிரியும் போடுங்கன்னு சொல்லலாம். ஒரு 55+ ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் மல்டி அசட்டோ இல்லை பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஒரு 5 வருஷத்துக்கு போடுறேன் அப்படின்னா போடலாம். அண்ட் இது எல்லாம் வந்து நம்ம என்னதான் ஏஜ் சொல்லி இந்த கேட்டகரின்னு சொன்னாலும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் உட்காந்து உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன், உங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன்னா எத்தனை பசங்க, இப்போ என்ன ஏஜ், படிக்கிறாங்களா, வேலைக்கு போயிட்டாங்களா, உங்கள் பணம் வந்து எவ்வளோ வருஷம் கழித்து தேவைப்படும், எவ்வளோ நாள் உங்களால் ஒர்க் பண்ண முடியும், இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு எந்த ஒரு அட்வைசரும் அப்போ தான் ஃபண்ட் சஜஷனே சொல்லுவாங்க. ஸோ எடுத்தோடனே இதில் போடு அதில் போடுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் யாருமே பயப்பட வேணாம். ஸோ இல்லைனா இண்டெக்ஸ் ஃபண்ட் ரொம்பவே சிம்பிளாக வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் NSE 500 இண்டெக்ஸ் இருக்குது. டாப் 500 கம்பெனிஸ் இன் இந்தியா ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கு. அதில் போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த செக்டார்ஸ் கவர் ஆகிடும். இப்போ நான் ஆட்டோமொபைல் போட்டோமா, இல்லை ஐடி போட்டோமா, பேங்க் போட்டோமான்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். இதில் போட்டிங்கன்னா 90% செக்டார்ஸ் கவர் ஆகிடுது. 500 கம்பெனி வந்துடுது. உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷனால் ரிட்டர்ன்ஸும் குறையிறதில்ல. நிஃப்டி 50யோட கம்பேர் பண்ணும்போது NSE 500 அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இன்னொன்று இண்டெக்ஸ்ன்றதுனால இதில் ஏற்ற இறக்கங்கள் ஃபண்ட் மேனேஜர் எப்படி பண்ணுவான் அந்த டென்ஷனும் இல்லை. டாப் 500 கம்பெனிஸ் ஒரு இண்டெக்ஸு, அந்த இண்டெக்ஸை நான் போடுறேன்னும் போது தாராளமாக யார் வேணா பண்ணலாம். இது நீங்கள் டைரெக்டாகவும் பண்ணிக்கலாம். எனக்கு ஓகே நான் ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன் அப்படின்னும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. சில பேருக்கு ஈஸியாக புரியும் கொஞ்சம் டைம் கொடுத்தாங்கன்னா. சில பேர் புரியலன்றவங்க யார்கிட்ட கேட்டு பண்ணுங்கன்னு சொல்லி. இப்போ வந்து எஸ்ஐபியில் மந்த்லி 3000 பண்ணோன்னா 20 இயர்ஸில் வந்து ஒரு 1 crore அப்படி ரீச் ஆகிறதுக்கு கார்பஸ் வந்து எஸ்ஐபி கால்குலேட்டர் வந்து சொல்லுது. ஸோ இது உண்மையிலே நடக்குமா சார்? எல்லாமே வந்து நம்ம பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை வச்சு சொல்லுவோம். இல்லைனா வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபி போட்டு பார்த்து 15% வச்சா வருது. நம்ம 15%ன்றது ஒரு லார்ஜ் கேப்லேயே 14-15 வரைக்கும் வந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ளெக்ஸி, மல்டி கேப்பு, இல்லை ஸ்மால் அண்ட் மிட் கேப்பு, இல்லை அந்த மாதிரி கேட்டகரிஸ் போனோம்னாலும் ஒரு 30 வருஷம் ரிட்டர்ன்ஸ் நமக்கு இருக்குது. அதை வச்சு தான் நம்ம 1 crore ரீச் ஆக முடியுதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது போன 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ 1 crore கையில் இருந்தால் பெரிய அமௌண்ட். இன்னொரு 20 வருஷம் கழிச்சு 1 கோடி ரூபாய் பெரிய அமௌண்ட்டானா கண்டிப்பாக கம்மியாக தான் தெரியும். இப்போ வந்து ஒரு 10 lakhs 15 lakhsலாம் வந்து சாதாரணமாக ஆன மாதிரி ஆயிடுச்சு. 1 லட்ச ரூபாய்லாம் பெரிய அமௌண்ட்டே கிடையாது. பட் 20-25 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபாய் வச்சிருந்தா பெரிய விஷயம் மாதிரி இருந்தது. சேர்க்கறது கஷ்டம்னு. இப்போ 1 lakhன்றது நிறைய பேரோட இன்கம் 20,000 30,000க்கு மேலே இருக்குன்னா ஒரு 3 மாதத்தோட இன்கம் வந்து 1 லட்ச ரூபாய்னு ஆயிடுது. ஸோ அதனால் நீங்கள் இன்னிலேருந்து 20 வருஷம் யோசிக்கிறீங்க அப்படின்னா 3000ன்றது குட் டு ஸ்டார்ட், குட் டு பிகின்னு நான் சொல்லுவேன். பட் அதுக்கப்புறமா ஒன்று ஸ்டெப் அப் எஸ்ஐபியோட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு போர்ஷன் 1 கோடி சேர்க்கறதுக்கு ஓகே. அண்ட் 1 கோடின்றது ஒரு ஃபேன்சி நம்பர் மாதிரி. பட் படிப்புக்குன்னு பார்க்கும்போது இப்போவே மெடிசன்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்னொரு 20 இயர்ஸில் கண்டிப்பாக பல மடங்கு அதிகமாகும். அப்போ என்ன பண்ணலாம்? ஈவன் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் இப்போ ஐஐடி படிக்கிறோம், இல்லை அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறது சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த 1 crore பத்தாது. இல்லை ஸ்போர்ட்ஸ் டொமைனில் போகிறீங்க, கிரிக்கெட்டோ வாட் எவர், அதுக்கும் 1 crore பத்தாது அப்படின்னா 20 இயர்ஸ்க்கு இப்போத்துலேருந்தே பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் அப் எஸ்ஐபி போடலாம். இது பியூர்லி ஃபார் கெரியர் குரோத்துக்காக, உங்கள் சன்னுக்காக, பொண்ணுக்காக நீங்கள் பிளான் பண்ணலாம். இன்னொன்று ரிட்டையர்மெண்ட்டுக்கும் நான் 1 கோடி சேர்த்துட்டேன்னா இப்போது 1 கோடி சேர்த்து வச்சு ரிட்டையர்மெண்ட் லைஃபு சூப்பராக அனுபவிக்கலாம். பட் 15-20 வருஷம் கழிச்சு அந்த 1 கோடி பத்தாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி மேபி ஒரு 3 crores 4 crores தேவைப்படும். அப்போ நீங்கள் 3000 பத்தாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 years ஒன்ஸ் 3 years ஒன்ஸ் 3000ன்றது ஒரு 10-12,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பியூர்லி ஃபார் ரிட்டையர்மெண்ட் பர்பஸ் ஒரு 20-30 இயர்ஸில் அப்படின்னா ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடுத்த 20-30 இயர்ஸ் கழிச்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்ஐபி மந்த்லி ஒரு 5,000 வந்து அக்ரெசிவாக 10 இயர்ஸ்க்கு போடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து எஸ்ஐபி வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. மேபி அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் எதுவுமே பண்ணல, அப்படியே காம்பவுண்டிங்கில் விட்டால் வளருமா சார்? கண்டிப்பாக நீங்கள்
10 இயர்ஸ்னு பிளான் பண்ணிட்டு நான் நிறுத்தலாமான்னு கேட்பாங்க. இப்போ இன்சூரன்ஸ் பொறுத்த ம். வரைக்கும் ஒரு 2 வருஷம் கட்டியிருப்பீங்க. அதுக்கப்புறம் 1 இயர் பிரேக் விட்டீங்க, மறந்துட்டீங்க அப்படின்னா ரிவைவ் பண்ண முடியாது. 4வது வருஷம் போய் கேட்டிங்கன்னா பாலிசி லேப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அன்லெஸ் வந்து அந்த பர்ட்டிகுலர் கம்பெனில வந்து ஸ்பெஷலா ரிவைவ் பண்றதுக்கு ஏதாவது பாலிசி கொண்டு வந்து பண்ணா மட்டும் தான் அந்த 2 இயர்ஸ்க்கான பிரீமியம் கட்டுங்கன்னுவாங்க. 2 இயர்ஸ் என்டையர் பிரீமியம் கட்டி கொண்டு வரணும். மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்த வரைக்கும் நீங்க 10 வருஷம்னு எழுதி குடுத்துட்டீங்க. 2 வருஷம் கட்டி பட் வேரியஸ் ரீசன்ஸ்னால உங்களால பேங்க் மாத்திட்டீங்க. ஏதோ ஒண்ணு பணம் ம். கட்ட முடியாம போனாலும், அந்த 2 வருஷத்துக்கான கட்டுன பணம் ஏறிட்டே இருக்கும். அது ஏன் ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆரம்பிக்கும்போது ரூ. 10 என்ஏவின்னு போட்டீங்க. 2 வருஷத்துல ஒரு ரூ. 15 வரைக்கும் போச்சு. ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அத வந்து 5வது வருஷம் பார்க்கும்போது ஒரு ரூ. 25 இருக்குன்னா, ரூ. 25 அண்ட் 2 வருஷத்துக்கான எவ்வளோ யூனிட்ஸ் அக்யூமுலேட் பண்ணீங்களோ, அத மல்டிப்ளை பண்ணா அதுதான் கரண்ட் வேல்யூ. 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு ரூ. 50 வரைக்கும் என்ஏவி. 10 ஆரம்பிச்சு ரூ. 50 போயிருச்சு. உங்ககிட்ட இருக்க யூனிட் வந்து அதே 1000 யூனிட் தான் 2 வருஷத்துல அக்யூமுலேட் பண்ணியிருந்தீங்கன்னா, 1000 யூனிட் இன்டூ 50ன்னு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, ஈஸியா அந்த வர வேல்யூ தான் உங்ககிட்ட இருக்கிற கரண்ட் வேல்யூ. ஸோ வித்தீங்கன்னா அந்த பணம் உங்க அக்கவுண்ட்டுக்கு தாராளமா வந்துரும். ஸோ ஓகே. வெரி சிம்பிள். ஸ்டாக் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகுது. என்ஏவி இன்க்ரீஸ் ஆகுது. உங்க ஓவரால் ஃபண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இதனால தான் உங்களால கட்ட முடியாட்டி எவ்வளோ கட்டுனீங்களோ போட்டுட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் எப்போ வேணா எடுத்துக்கலாம்னு சொல்லி. மானிட்டர் பண்ணி ரிட்டர்ன்ஸ் வைஸ் ம். நீங்க செக் பண்ணா அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட். கண்டிப்பா ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு இப்போ சொல்லலாம். வந்து மந்த்லி ஒருத்தர் 5000 போட்டு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு ஒரு சர்டன் கார்பஸ் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து அவர் 20 இயர்ஸ்க்கு போடுறாரு. ஸோ 15 இயர்ஸ்லேயே அவர் நினைச்ச கார்பஸ் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ எடுத்துக்கலாமா? இல்லை பேலன்ஸ் 5 இயர்ஸ் வச்சு எடுத்துக்கலாமா? எடுத்து என்ன பண்ண போறோம்? அது ஒண்ணு. இப்ப அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் இப்போ எல்லா டைமும் மார்க்கெட் வந்து 20 இயர்ஸ் 19 இயர்ஸ்லேயே 19th இயர்லேயே வந்து மார்க்கெட் ஒரு பெரிய கிராஷ் வந்ததுன்னா ஒரு அமௌண்ட் வந்து பாதியா குறைஞ்சிடும். கரெக்ட். ஸோ அதனால பிஃபோரே எடுத்துக்கலாமா? எடுத்து டெட் ஃபண்ட் மாத்தி வச்சுக்கோங்க. இப்ப ஓகே. நீங்க எடுத்து இப்ப ஒண்ணு எஃப்டி போட்டு வைக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க. பட் ஆனா எடுத்து டெட் ஃபண்ட் போட்டு வச்சுட்டீங்கன்னா, அடுத்த 3, 4 இயர்ஸ் வந்து ஒரு 6%, 7% அக்யூமுலேட் ஆகும். இன்னொரு 4 இயர்ஸ், 5 இயர்ஸ் இருக்குன்னும்போது, மேபி கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்டோ, ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட் நெறைய கேட்டகரிஸ் இருக்கு. அது எஃப்டி ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு 6, 7% ம். குடுக்கறத விட, மேபி 8-9% குடுக்கலாம். 5 இயர்ஸ் இஸ் அ வெரி குட் டைம் லைன். இல்ல லாங் டெர்ம் கில்ட் ஃபண்ட்ஸ் போட்டீங்கன்னா, உங்களுக்கு 9-10% இல்ல அட்லீஸ்ட் 8க்கு மேல கிடைக்கும். எஃப்டிய விட ஒரு 2% அதிகமா கிடைக்கும். அண்ட் 20வது வருஷம் வந்து உங்க ரிட்டயர்மென்ட் லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா, அப்போதுலேருந்து மேபி ஒரு மல்டி அசெட் ஃபண்டு, பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு, இல்லன்னா கொஞ்சத்த தூக்கி இந்த கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட்லேருந்து தூக்கி என்சிடி மாரி போட்டுக்கலாம். இல்லன்னா பாண்ட்ஸோ, கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே ஓகே. வெறும் மியூச்சுவல் ஃபண்ட்ல மட்டும் வைக்கணும்னு இல்ல. நீங்க சொல்ற 20 இயர்ஸ் ரிட்டயர்மென்ட் லைஃப் வந்தா இப்படி, இல்ல 20 வருஷம் கழிச்சு பசங்களுக்காக ஆரம்பிச்சு காலேஜ் போறாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா வித்ட்ரா பண்ணுவீங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா வித்ட்ரா பண்ணி டாக்ஸ் லா பேஸ் பண்ணி தான் இப்போ ம். டெட் ஃபண்ட்ல வச்சிருந்தா. டாக்ஸ் லா பேஸ் பண்ணி டாக்ஸ் கட்டிட்டு மீதிய காலேஜுக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். பியூர்லி இண்டிவிஜுவல் நீட்ஸ் சொன்ன மாதிரி முன்னாடியே கிடைச்சிருச்சுன்னா மாத்தி வைக்கிறது ஓகே. புத்திசாலித்தனம். ஸோ தட் கேபிட்டல் குறையாது. அண்ட் உங்களுக்கு தெரியும் இப்போ 5 வருஷத்துல வந்து கண்டிப்பா ரிட்டயர்மெண்ட்னா எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனா போதும் அப்படின்னு நம்ம ஒரு கால்குலேஷன் வச்சுக்கலாம். அதே மாதிரி காலேஜ் சேர்க்க போறோம்னா 5 வருஷத்துல எவ்வளோ இன்க்ரீஸ் ம். ஆயிருக்கும். நான் டெட் ஃபண்ட்ல போட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் வந்தா எனக்கு போதுமா அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு போதும்னு தோணுச்சுன்னா தாராளமா மாத்திக்கலாம். ஓகே. எஸ்ஐபி பத்தி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.